உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் கூட செல்ஃபி எடுத்த மாதிரியும், உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர்களோட நின்று செல்ஃபி எடுத்த மாதிரியும் ஒரே ஒரு கிளிக்கை வச்சு நீங்கள் ஃபோட்டோ க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை கொடுத்தா மட்டும் போதும், நீங்கள் யார் கூட வேணாலும் நின்று செல்ஃபி எடுத்த மாதிரி ஃபோட்டோவை ரெடி பண்ணிக்க முடியும். இப்படி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு யூடியூப் சேனல் இருக்குது. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படிலாம் எடிட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேரும் உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. சாஃப்ட்வேர் இல்லாமல் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலில் கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸில் ChatGPT அப்படி மட்டும் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு வெப்சைட் ஒன்று வரும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய் கீழே ஆட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆட் ஃபோட்டோவில் போய் உங்களோட நல்ல ஒரு ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ ப்ராம்ப்ட் அது வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் நான் வந்து கொடுத்துருப்பேன். அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஆக்டர் கூட செல்ஃபி எடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்களோட பேர், அவங்க நடித்த மூவி நேம், அதை ரெண்டையும் மட்டும் மாற்றிக்கிட்டால் போதும். மாற்றி ஓகே பண்ணிட்டீங்கன்னா சும்மா வேறு லெவலில் உங்களோட ஃபோட்டோ ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுத்த ஃபோட்டோ ரெடியானதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி உங்களோட கேலரியில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. நீங்கள் கேலரியில் சேவ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபோட்டோவை வச்சு நீங்கள் AI வீடியோ ரெடி பண்ணிக்க முடியும். ஸ்டெப் 2, உங்களோட கூகுள் ப்ரௌசரை திரும்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பாக்ஸில் கூகுள் ஃப்ளோ அப்படின்னு மட்டும் நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெப்சைட்டு லேப்ஸ் கூகுள் அப்படின்னு காட்டும். அந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிங்க. போனதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கீழே நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே டெக்ஸ்ட் டு வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃப்ரேம் டு வீடியோ அப்படின்னு மட்டும் நீங்கள் கொடுத்து கீழே அப்லோட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஃபோட்டோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி AI வீடியோவாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த AI வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு வீடியோ ப்ராம்ப்ட்டு உங்களுக்கு கமெண்டில் நான் வந்து கொடுத்துருப்பேன். அதை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும், வீடியோ வேறு லெவலில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலான்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட்டை வச்சு தான் அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் போடும் போது புதுசாக பார்க்குறவங்களுக்கு போய் ரீச் ஆகும், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. வீடியோ க்ரியேட்டிங் ஆகிட்டு இருக்குது. வீடியோ ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோவை நீங்கள் உங்களோட மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம்.